அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.comமும் இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 3ஆம் பகுதியின் 2வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் பாரதியியல் கவனம் பெறாத உண்மைகள் எனும் அறிஞர் பேராசிரியர் முனைவர் யா. மணிகண்டன் அவர்களின் ஆய்வு நூல். இந்நூலினை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இந்நூலினுடைய முதற் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. நூலினுடைய பக்கங்கள் 192. இந்நூலாசிரியர் யா. மணிகண்டன் அவர்கள் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறையினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணிபுரிந்த யா. மணிகண்டன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இலக்கிய துறையில் நான் பயின்றபோது எனக்கு ஆசிரியராக அமைந்த பெருமகனார். யாப்புக்கு அதிகாரி என்று கொண்டாடப்படும் பேராசிரியர் யா. மணிகண்டன் தமிழ் யாப்பியலில் ஆழங்கால் பட்ட அறிஞர். பாரதி இயல், பாரதிதாசன் இயல் ஆகியவற்றில் காத்திரமான ஆய்வுகளை செய்த பெருமைக்குரியவர் பேராசிரியர் முனைவர் யா. மணிகண்டன் அவர்கள். யா. மணிகண்டனின் நூல்கள் மகாகவி பாரதியும் சங்க இலக்கியமும், சீவைத்தா இயற்றிய கட்டளை கலித்துறை, பாரதியின் இறுதிக்காலம், தமிழில் பில்கணியம், மணிக்கொடி கவிதைகள், பாரதிதாசன் யாப்பியல், மணிக்கொடி மரபும் பாரதிதாசனும், தமிழில் யாப்பிலக்கண வளர்ச்சி, ஒளிந்திருக்கும் சிற்பங்கள், பாரதிதாசனின் அறியப்படாத இலக்கிய படைப்புகள், பாரதிதாசனும் சக்தி இயலும், பாரதிதாசன் கவிதைகளில் பாரதியார். நண்பர்களே, சி. விசுவநாதன், பே. தூரன், ரா. பத்மநாபன், இளசை மணியன், சீனி விசுவநாதன், ஆ. இரா. வேங்கடாச்சலபதி முதலான பாரதியியல் ஆய்வாளர்களில் கம்பீரமாக வந்து இணைப்பவர் யா. மணிகண்டன் அவர்கள். பாரதியியலில் கவனம் பெறாத உண்மைகள் எனும் இந்த நூலில் 11 கட்டுரைகள் உள்ளன. கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று அடையாளங்காட்டிய பாரதியை அவ்வரிசையில் அடுத்து கொண்டு வந்து நிறுத்தியது காலம். மகாகவி என்று கொண்டாடியது தமிழ்ச் சமூகம். பாரதி குறித்த ஆய்வுத்துறை வளர்ச்சி பாரதி இயல் என்ற தனிக்களத்தையே உருவாக்கிவிட்டது என தனது முன்னுரையிலே குறிப்பிடுகிறார் பேராசிரியர் மணிகண்டன். பாரதி இயல் எனப்படும் பாரதி குறித்த ஆய்வு பரப்பில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை தொகுத்துரைக்கிறார் யா. மணிகண்டன். ஏ. வி. சுப்பிரமணிய ஐயர், விபுலானந்த அடிகளார், தோமுசி ரகுநாதன், க. கைலாசபதி, கார்த்திகேசு சிவத்தம்பி, பேசு மணி முதலியோரால் பாரதியியல் ஆய்வு புது புது பரிணாமங்களை பெற தொடங்கியமையை எடுத்துக்காட்டுகிறார் நூலாசிரியர். ஆயினும் பாரதி இயலில் ஆற்ற வேண்டிய முதன்மையான பணிகள் பல உள்ளன என்கிறார் யா. மணிகண்டன். அரும்பதிப்புகள் பாரதியின் எழுத்துக்களுக்கு தோன்றியுள்ள போதிலும் ஆராய்ச்சி பதிப்புகள் இன்னும் உருப்பெறவில்லை என்கிறார் அவர். பாரதி வரலாற்றை பேசும் ஒரு வண்டி நூல்கள் வெளிவந்திருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். எனினும் ஒரு நூல் கூட பாரதியின் முழு வாழ்க்கை பரப்பையும் அனைத்து கூறுகளையும் நம்பகமான நிலையிலும் விருப்பு வெறுப்புவின்றியும் பேசுவனவாய் திகழவில்லை என்கிறார் மணிகண்டன். இந்த விமர்சனம் நம்முடைய ஆழமான சிந்தனைக்குரியது. நண்பர்களே, ஏராளமான நூல்கள் பாரதியை குறித்து வந்திருக்கின்றன. ஆனால் அவனுடைய முழு வாழ்க்கை பரப்பை சொல்லுவதாக இல்லை என்கிற மிக நுட்பமான ஒரு அவதானிப்பை பேராசிரியர் மணிகண்டன் வெளிப்படுத்துகிறார். அதைப்போல நம்பகமான நிலையில் இருக்கிறதா என்பது முக்கியமான வினா. இதற்கு மேலாக அந்த வரலாற்று நூல்கள் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றனவா என்பது மிக முக்கியமான கேள்வி. பாரதிக்கு உரிய கலைக்களஞ்சியங்கள் தோன்றவில்லை என பாரதியியல் இன்னும்
காலியாகவே கிடக்கும் களங்களை சுட்டிக்காட்டுகிறார் யா மணிகண்டன். கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் வேண்டி நிற்கக்கூடிய இப்பணிகளில் இளைய ஆய்வாளர்கள் கடைக்கண் வைக்க காலம் அருள் புரியட்டும். இந்நூலினுடைய முதல் கட்டுரை கதை மரபும் தமிழின் முதல் 3 புதின ஆசிரியர்களும் பாரதியும் என்பதாகும். பாரதியின் அக்கறை கவிதையில் மட்டும் இருக்கவில்லை, அல்லது இதழியல் துறையில் மட்டும் இருந்திடவில்லை. தன் சமகால உலக சமூகத்தின் அத்தனை அசைவியக்கங்களையும் பாரதி அவதானித்துக் கொண்டிருந்தான், அவற்றுக்கு எதிர்வினையாற்றி கொண்டிருந்தான் என்கிற செய்தி வியப்பளிக்கிறது. நண்பர்களே, பாரதி எழுத்திலும் பேச்சிலும் பதிவு செய்த சமகாலத்து இலக்கிய படைப்பாளிகள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் ஆகியவர்களை விரிவாக பட்டியலிட்டு காட்டுகிறார் பேராசிரியர் யா மணிகண்டன். அரசன் ஜன்முகனார், பரிதிமார் கலைஞர், சீவை தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாதையர், ஆனந்தரங்கம் பிள்ளை, ஆனந்த குமாரசாமி என தமிழின் பல முதல் முயற்சியாளர்கள், முன்னோடிகளை பற்றியெல்லாம் பாரதி எழுதியிருக்கிறான். பாரதியின் இப்பதிவுகள் எதை காட்டுகின்றன என்று வினா எழுப்பி சிந்தனைக்குரிய விடையினை தருகிறார் பேராசிரியர் யா மணிகண்டன். அவர் சொல்லுகிறார், பாரதி தன்னுடைய சமகால தமிழ் உலகின் ஆழ அகலங்களை, முயற்சிகளை கூர்ந்து நோக்கியிருக்கிறார் என்பதையும், படைப்புத்துறை அன்றி தமிழின் பல்துறை பற்றியும் அக்கறை கொண்டிருந்திருக்கிறார் என்பதையும் இந்த பதிவுகள் உணர்த்துகின்றன என்கிறார் பேராசிரியர். உலக அளவிலான இலக்கிய போக்குகளின் பொது போக்கை தொடர்ந்து அவதானித்து வந்த பாரதி தனது சமகாலத்தில் மேலெழுந்து வந்த புதினங்கள் எனப்படும் நாவல்களிலும் அக்கறை கொண்டிருந்தார் என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். தமிழின் முதல் 3 புதினங்களை எழுதிய படைப்பாளிகளை பாரதி அறிந்திருந்தார், அவர்களது படைப்புகளை படித்திருந்தார், அவற்றை குறித்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் எழுத்தில் பதிவு செய்தும் இருக்கிறார் என்பதை பேராசிரியர் இந்த கட்டுரையிலே எடுத்துக்காட்டுகிறார். மாயூரம் வேதநாயகம் பிள்ளையினுடைய பிரதாப முதலியார் சரித்திரம் எனும் புதினத்தின் கதை போக்கை ஒரு கட்டுரையில் போகிற போக்கில் ஆனால் அழுத்தமாக எடுத்து காட்டுகிறார் பாரதி என்கிறார் மணிகண்டன். பாரதி 1909ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்தியா இதழிலே மார்லியின் சீர்திருத்தங்கள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். லண்டன் நகரில் அமீர் அலி முதலிய முஸ்லிம் தலைவர்கள் மார்லியை சந்தித்து அவரோடு உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலை பற்றிய குறிப்பை இந்தியா இதழிலே தருகிறார் பாரதி. மார்லியின் சீர்திருத்தங்கள் ஒருபோதும் நடைமுறைக்கு வர வாய்ப்பில்லை, வந்தாலும் பயன் தரப்போவதில்லை என்பதை பாரதி அக்கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். மார்லியினுடைய சீர்திருத்தங்கள் மட்டுமல்ல, ஐரோப்பியர்கள், குறிப்பாக பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு போட்ட பல்வேறு விதமான சீர்திருத்த கமிட்டிகளும் வெறும் கண்துடைப்பே என்பதை நாம் அறிவோம். எனவே மார்லியினுடைய இந்த சீர்திருத்தங்கள் நிச்சயமாக நடைமுறைக்கு வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்ட பாரதி அதை குறித்து எழுதுகிற கட்டுரையிலே பல அம்சங்களை குறிப்பிடுகிறார். இப்படி நடைமுறைக்கு வர வாய்ப்பற்ற ஒன்றுக்காக லண்டனில் முஸ்லிம் தலைவர்கள் சென்று சந்தித்ததையும் அதையொட்டி இந்துக்கள் வாதிடுவதையும் சொல்ல வரும்போது பிரதாப முதலியார் சரித்திரத்தினுடைய ஒரு கதை பகுதியை பேசுகிறார் பாரதி. ஒருபோதும் வரப்போகாதனவும் வரினும் பயனற்றனவுமாகிய மார்லியின் சீர்திருத்தங்களுக்கு இந்த ஜனங்கள் ஒருவரை ஒருவர் முட்டிக்கொள்வது வியப்பை தருகிறது. பிறவாத பிள்ளையை ஸ்வீகாரம் கேட்டு பிரமாத சண்டை வளர்த்தல் என்ற வேதநாயகம் பிள்ளையின் கதை நினைப்புக்கு வருகிறது என்கிறார் பாரதி. நண்பர்களே, பிரதாப முதலியார் சரித்திரத்தினுடைய கதை பகுதியை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாரதி. பிறவாத பிள்ளைக்கு ஸ்வீகாரம் கேட்டு பிரமாத சண்டை வளர்த்தல் என்றால் என்ன? பிரதாப முதலியாருக்கும் ஞானாம்பாளுக்கும் திருமணம் நடக்கிறது. ஞானாம்பாள் கற்பமுற்றிருப்பதாக தாயார் அறிவித்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட ஞானாம்பாளினுடைய தந்தையார், அதாவது பிரதாப முதலியாரினுடைய மாமனார், பிரதாப முதலியாரின் தந்தையை வந்து சந்திக்கிறார். அந்த சம்பந்தி முதலி சொல்லுகிறார், முதல் பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஜாதகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பிள்ளையை நீர் எனக்கு ஸ்வீகாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்.
பிரதாப முதலியாரினுடைய தந்தை ஞானாம்பாளினுடைய மாமனார் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், கர்ப்பமே நிச்சயம் என்று தெரியவில்லை, நிச்சயம் என்றாலும் ஆண் பிள்ளைதான் பிறக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுவும் தவிர சேஷ்ட புத்திர ஸ்வீகாரமும் புத்திரிகா புத்திர ஸ்வீகாரமும் செல்லாது என்று தர்ம சாஸ்திர வசனம் சொல்கிறதே என்று பதில் உரைக்கிறார். நண்பர்களே, இப்படி சம்பந்திகளுக்குள் ஒருவரை ஒருவர் மறுக்க சண்டை வந்து விடுகிறது. கோபித்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்த ஞானாம்பாளினுடைய தந்தையார் நான் வேண்டுமா புருஷன் வேண்டுமா என்று ஞானாம்பாளிடம் கேட்கிறார். இருவரும் தான் என்கிறார் ஞானாம்பாள். இருவரிலும் யார் விசேஷம் என்று மடக்கி கேள்வி கேட்கிறார் ஞானாம்பாளின் தந்தை. ஞானாம்பாள் இப்படி பதில் சொல்கிறார், என் தாயாருக்கு தன் தகப்பனை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமல்லவா என்று வினயமாகவும் மறைபொருளாகவும் மறுமொழி சொல்கிறாள் ஞானாம்பாள். இந்த பிரச்சனையிலே கர்ப்பத்திற்கு அபாயம் வந்து விடுகிறது. ஞானாம்பாளை அவளுடைய தந்தை திட்ட, வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்ல, அல்லது கணவனை பிரிந்து இங்கேதான் இருக்க வேண்டும் என்ற இந்த வாத பிரதிவாதங்களில் அதிர்ச்சியுற்று ஞானாம்பாளினுடைய கர்ப்பம் கலைந்து விடுகிறது. சண்டைக்கு காரணமாக இருந்த கர்ப்பம் அழிந்து போயும் அதனால் விளைந்த கலகம் தீரவில்லை என வருந்துகிறார் பிரதாப முதலியார். நண்பர்களே, பெரிய புதின இலக்கிய பகுதியை பாரதி நினைவிலே கொண்டு போகிற போக்கில் அரசியல் செய்தியை விளக்க 2 வரிகளில் எடுத்து காட்டியிருக்கிற நுட்பம் எண்ணி பார்க்கத்தக்கது. பேராசிரியர் யா மணிகண்டன் குறிப்பிடுகிறார், இது ஒரு புறம் இருக்க இந்த படைப்பில் பாரதி எந்த அளவுக்கு திளைத்திருக்கிறார் என்பதும் கருதத்தக்கது என்கிறார் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள். வசன காவியம் என்ற பதத்தை வேதநாயகம் பிள்ளை, பாரதி இருவருமே பயன்படுத்தி இருக்கின்றனர். வேதநாயகம் பிள்ளை பயன்படுத்திய அந்த வசன காவியம் என்கிற பதத்தை விட பாரதி இன்னும் மிகச் சரியான பொருளிலே உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன். உரைநடையில் காவியத்தன்மையோடு படைத்தல் என்றே பாரதி கொண்டமையை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். மனோன்மணியம் சுந்தரனாரின் தாக்கத்தை பாரதியிடம் காண்பதைப் போலவே வேதநாயகம் பிள்ளையின் தாக்கத்தையும் தமிழ்நாடு, தமிழ் தொடர்பான உணர்வில் பாரதியிடம் காண வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் மணிகண்டன். நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஆங்கிலத்தையே பயன்படுத்துகிறார்கள். அதற்கு காரணத்தை புதினத்தில் பேசுகிறது ஞானாம்பாள் பாத்திரம். தமிழ் மொழிபெயர்த்து வழங்க வேண்டும், கிடைக்காத இடத்து வடமொழியிலே இருந்து ஆளலாம் என்ற கருத்தையே ஒரு கட்டுரையில் தெரிவிக்கிறார் பாரதியார். இந்த இருவருடைய கருத்தும் ஒரே மாதிரியாக அமைகின்றது என்கிறார் மணிகண்டன். நண்பர்களே, சாக்ரட்டிஸின் மனைவியின் இயல்பு குறித்து வழங்கும் வாழ்க்கை நிகழ்வு இருவரையுமே ஈர்த்திருக்கக்கூடிய தன்மையை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். சாக்ரட்டிஸின் மனைவி குறித்து ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. மிகவும் சாந்த சொரூபியாகிய சாக்ரட்டிஸின் மனைவி நேர் எதிராக இருந்தார் என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த தன்மையை, இந்த கதையை இருவருமே, அதாவது பாரதியும் வேதநாயகம் பிள்ளையுமே பல்வேறு படைப்புகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார் மணிகண்டன். நண்பர்களே, மற்றொரு முதல் 3 புதினங்களில் ஒன்றாகிய கமலாம்பாள் சரித்திரத்தை படைத்த PR ராஜமையர் எழுத்து தொழிலை விட்டுவிட்டு ஆங்கில பத்திரிகை தொழிலுக்கு இடம்பெயர்ந்தார். இந்த இடம்பெயர்ந்த சூழலை மிக வருத்தத்தோடு விவரித்து பேசுகிறார் பாரதி. நண்பர்களே, முதல் 3 நாவலாசிரியர்களில் ஒருவராகிய மாதவையாவுக்கும் பாரதிக்கும் இருந்த உறவு நிலைகளை பற்றி பல்வேறு நிலைகளிலே எடுத்து காட்டுகிறார் மணிகண்டன். பாரதியின் மிக புகழ்பெற்ற பாடலாகிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்கிற கவிதை பாடல் ஒரு போட்டியிலே பரிசு பெறாத கவிதை. தமிழை குறித்து கவிதை எழுத வேண்டும் என்று ஒரு போட்டி நடக்கிறது. ரானடே பரிசு என்று அந்த போட்டிக்கு பரிசு அறிவிக்கப்படுகிறது. இந்த போட்டியிலே பாரதி கலந்து கொள்ளுகிறார். ஆனால் அப்போட்டியிலே பாரதிக்கு பரிசு கிடைக்கவில்லை. வேறு யாருக்கு கிடைத்தது?
பாரதியை விட மிகச்சிறந்த கவிதையை யார் எழுதியிருக்க முடியும்? நமக்கு வியப்பாக இருக்கிறதல்லவா? அதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதல்லவா? பாரதி பெறாத தமிழ் குறித்த அந்த போட்டியில் கவிதையை எழுதி பரிசு பெற்றவர் நாவலாசிரியராக பின்னால் அறியப்பட்ட மாதவையா அவர்கள். மாதவையா முதல் பரிசு பெறுகிறார். அவர் எழுதிய கவிதை 51 பத்தி கொண்ட கும்மி பாட்டு. இந்திய கும்மி என்று தலைப்பிடப்பட்ட படைப்பு அது. நண்பர்களே, போட்டியிலே பரிசு பெறாத பாரதி தமிழின் மகாகவியாகிறான். பரிசு பெற்ற மாதவையா புனைகதை எழுத்தாளராக மட்டுமே இலக்கிய உலகில் நிலை பெறுகிறார். நண்பர்களே, இந்த இடத்திலே எனக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனையை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நினைவு வருகிறது. நந்தனார் சரித்திர கீர்த்தனையை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதி அதை எடுத்துக்கொண்டு போய் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தந்து தனக்கு ஒரு பாயிரம் எழுதி தருமாறு கேட்கிறார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகப்பெரிய கவிஞர். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கூட 12,000 பாடல்கள் தான் எழுதினான். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான கோவில்களுக்கு தல புராணங்களை எழுதி குவித்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 12,000 பாடல்களை கம்பன் பாடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான பாடல்களை அவர் பாடினார். அப்படிப்பட்ட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய அந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனைக்கு பாயிரம் எழுதித்தர தயங்கினார் என்பது ஒரு வரலாற்று குறிப்பு. நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் நண்பர்களே. பாயிரம் எழுதித்தர தயங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் ஒரு பாடல் கூட இப்போது தமிழக இசை அரங்குகளில் இல்லை, தமிழர்களுடைய மனத்திலே இல்லை. ஆனால் பாயிரம் எழுதித்தர தயங்கப்பட்ட நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியார் இன்றைக்கும் இசை அரங்குகளிலே மிளிர்கிறார். எனவே இந்த முரணை நாம் இங்கே இணைத்து சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. காலம்தான் என்னவெல்லாம் செய்து விடுகிறது இல்லையா? நண்பர்களே, சுதேசமித்திரன் இதழிலே மாதவையா எழுதிய கடிதத்தை ஒப்பிட்டு பாரதி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அதையும் மணிகண்டன் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறாக தமிழின் முதல் 3 நாவலாசிரியர்களை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் படைப்பை குறித்தும் அறிந்திருந்தார். தனது எழுத்துக்களில் அவற்றை மேற்கோள் காட்டினார் என்பது பாரதியின் பரந்து விரிந்த இலக்கிய பயிற்சியை புரிந்து கொள்ள உதவுகிறது என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள். நண்பர்களே, இந்த நூலிலே இருக்கக்கூடிய மற்றொரு கட்டுரை அடிமை சொன்ன கதைகளை விடுதலைக்காக பயன்படுத்திய பாரதி என்பதாகும். பாரதிதாசனுடைய கவிதை விடுதலை வேட்கை உயிரின் இயற்கை என்ற ஒரு கதை கவிதை. அந்த கவிதையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கதை இதுதான். 2 நாய்கள் சந்தித்துக் கொள்கின்றன. வளமான வீட்டிலே வசிக்கும் வெள்ளை நாய், தெருவிலே வசிக்கும் கருப்பு நாய். இந்த கருப்பு நாய் வெள்ளை நாயினுடைய அழகையும் மெருகையும் மிடுக்கையும் பார்த்து நீ என்ன உண்ணுகிறாய் என்று கேட்கிறது. அதற்கு வெள்ளை நாய் பதில் சொல்லுகிறது, நான் பார்ச்சாதம், அப்பம், ரொட்டி, நவநீதம் எனப்படக்கூடிய வெண்ணெய் இவற்றையெல்லாம் சாப்பிடுகிறேன் என்கிறது. அந்த உணவுப் பொருள் மட்டுமல்ல, நான் பட்டு மெத்தையிலே படித்து உறங்குகிறேன் என்கிறது அந்த வெள்ளை நாய். இப்போது வெள்ளை நாய் கருப்பு நாயை பார்த்து பரிதாபத்தோடு அதனுடைய வாழ்க்கை சூழல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கேட்கிறது, நீ இவ்வளவு சிரமப்படுகிறாயே, நீ என்னோடு இருந்து விடேன் என்று கேட்கிறது வெள்ளை நாய். அப்போதுதான் கவனிக்கிறது கருப்பு நாய், வெள்ளை நாயினுடைய கழுத்திலே ஒரு வடு இருக்கிறது. அது என்ன வடு, கழுத்திலே என்ன வடு என்று கேட்கிறது கருப்பு நாய். அதை குனிந்து பார்த்த உற்று பார்த்த வெள்ளை நாய் மிகச் சாதாரணமாக சொல்லுகிறது, அது வேறொன்றும் இல்லை, என்னை வார் கொண்டு கட்டுவார்கள், கயிற்றிலே கட்டி போடுவார்கள், அந்த வார் தடம்தான் இது என்று சொல்லுகிறது. உடனே கருப்பு நாய் வெள்ளை நாயை பார்த்து சொல்லுகிறது, கட்டப்பட்ட அடிமையா நீ, நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று ஓடிவிடுகிறது என்பது இந்த கவிதையில் இருக்கக்கூடிய கதை. இந்த கவிதை
1948 வெளிவந்ததாக கருதி இதில் திராவிடர் வடவர் முரண் பேசப்படுவதாக பாரதிதாசன் இயல் அறிஞர் சு ராமர் இளங்கோ அவர்கள் குறிப்பிடுகிறார். 1930 இக்கவிதை தொகுப்பாக வந்துவிட்டது என்கிறார் அறிஞர் இரா இளவரசு அவர்கள். அதிலும் குறிப்பாக 1923 தேச சேவகன் என்ற இதழில், புதுச்சேரியிலே இருந்து வந்த அந்த இதழிலே இந்த கவிதை வெளிவந்து விட்டது என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். எனவே 1923 இந்த வெள்ளை நாய் கருப்பு நாய் என்கிற ஒரு குறியீட்டு தன்மையிலான இந்த கவிதையினை பாரதிதாசன் எதை குறித்து எழுதியிருக்கக்கூடும்? உண்மையில் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்கிற நோக்கத்திலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக அறிஞர் மணிகண்டன் எடுத்துக்காட்டுகிறார். பாரதிதாசனின் கவிதையில் இடம்பெற்ற மைய கதையே பாரதியின் உரைநடை கதை படைப்பாகிய ஓநாயும் வீட்டினாயும் என்கிற தலைப்பிடப்பட்ட கதையில் இருப்பதை எடுத்துக்காட்டுகிறார். பாரதியினுடைய இந்த படைப்பு சொந்த படைப்பா அல்லது வேறேதும் மூலம் உண்டா என்று தேடுகிறார் பேராசிரியர் மணிகண்டன். அப்படி அவர் தேடி கண்டுபிடித்த கதைதான் கிமு 600க்கு முன் படைக்கப்பட்ட ஈசாப் கதை. அடிமையாக வாழ்வை கழித்து அந்த வாழ்க்கை அவலங்களுக்கு இடையில் ஊர் ஊராக சென்றபோது மனிதர்களை கதாபாத்திரங்களாக்கி கதைகள் சொன்னால் துன்பம் வரும், மனம் புண்படும் என்று உயிரினங்களை சார்த்தி புனையப்பட்ட கதைகளே ஈசாப் கதைகள் என்கிறார் மணிகண்டன். ஈசாப் கதைகளில் இதை போலவே ஓநாயும் நாயும் என்கிற கதை உண்டு. ஈசாப் கதைகளினுடைய தாக்கத்தில் பாரதி உரைநடைகளிலும் அதை பயன்படுத்தி இருப்பதை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள். நண்பர்களே, இப்படி ஈசாப் கதைகளிலிருந்து பாரதி தாக்கம் பெற, பாரதியின் தாக்கத்தில் பாரதிதாசன் படைப்புகளை படைக்க இவ்வாறு ஒரு சங்கிலி தொடராக உணர்வு பரிமாற்றம் நிகழ்ந்தமையை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் ஆய்வாளர் முனைவர் மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்: தமிழ் இலக்கியங்களையும் இந்திய இலக்கியங்களையும் மட்டுமின்றி உலகின் தொன்மை இலக்கியமாகிய கிரேக்க பழங்கதையாகிய ஈசாப் கதைகளையும் இந்திய விடுதலை உணர்வூட்டக்கூடிய கருவியாக பாரதி பயன்படுத்தி இருக்கிறார். இதன் கண் இன்னொரு சிறப்பு நிலை, கிரேக்கத்தின் அடிமை சொன்ன கதைகளை இந்திய அடிமை நிலை தீர்க்க பயன்படுத்தி இருக்கிறார் பாரதி என்பதே அது என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன். பாரதி கவிதையின் திறவுகோல் உரைநடை என்பது இந்நூலின் மற்றொரு கட்டுரை. மகாகவி பாரதியின் படைப்புகள் கவிதைகள், கட்டுரைகள், கதைகள், கடிதங்கள், மொழிபெயர்ப்புகள் என பல வடிவங்களிலே நமக்கு கிடைக்கின்றன. பெரியவர் சீனி விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கால வரிசைப்படுத்தப்பட்ட பாரதி படைப்புகள் எனும் தலைப்பிலான 12 தொகுதிகளும் அரும் பெரும் செல்வங்கள். பாரதிக்கு இன்னும் பல்வேறு வடிவங்களிலான பதிப்புகள் வர வேண்டும் என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன். மூதறிஞர் வாசுப மாணிக்கனாரின் வழிகாட்டுதலை அவர் எடுத்துக்காட்டுகிறார். சங்க பாடல்களுக்கு ஊவேசா ஒப்புமையும் மேற்கோளும் காட்டி பதிப்பித்ததைப் போல பாரதிக்கு ஒரு பதிப்பு உருவானால் பாரதியின் வேர்களையும் விழுதுகளையும் விளைச்சல்களையும் என அவரின் முழுமை காண உதவும் என்று வாசுபமா உணர்த்தியிருக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு மிக விரிவாக பேசுகிறார் மணிகண்டன். பாரதியின் கவிதை உரைநடை ஒப்பீட்டு பதிப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கிறார் மணிகண்டன். அதற்கான முன்னுரையாக சில ஒப்புமைகளை அவர் சுவைபட எடுத்துக்காட்டுகிறார். புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதுவதற்கு முன்னராகவே குதிரை கொம்பு என்னும் எதிர்நிலை படைப்பை பாரதி படைத்திருக்கிறார். பாரதி உருவாக்கி இருக்கக்கூடிய ராமாயணம் என்பது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. ரீவண நாயக்கனிடம் வக்ரமுக சாஸ்திரி சொல்லும் கதையாக இக்கதை வருகிறது. பாரதி உருவாக்கிய ராமாயண கதை இதுதான். தசரதன் ராமனையும் லக்குவனையும் நாட்டை விட்டு துரத்துகிறார். அவர்கள் சனகனை சரணடைகிறார்கள். ஜனகனுடைய மகள் சீதையை கவர்ந்து தண்டகாரண்யம் புகுகிறார்கள். அங்கிருந்த முனிவர்களை ராமனும் லக்குவணனும் துன்புறுத்துகிறார்கள். செய்தி கேட்ட ராவணனுடைய தங்கை
ராமலக்குவனரை சிறை செய்து அறிவுரை சொல்லி சில காலம் விருந்திட்டு அனுப்பி வைக்கிறாள். சீதை தன்னுடைய தந்தையிடம் இருக்கவே விருப்பம் தெரிவிக்கிறார். எனவே சீதையை ராமனுக்கு தெரியாமல் இலங்கைக்கு அனுப்பி ராவணன் வழியாக அவளை அவளுடைய தந்தை ஜனகனிடம் அனுப்ப ஏற்பாடு செய்கிறாள் சூர்பனகை. லக்குவன் காதுகளை சூர்பனகை அறுக்கிறாள். ராமன் சூர்பனகை மீது மோகம் கொள்ளுகிறான். அவள் மறுக்கிறாள். சீதையை மீட்க ராமன் இலங்கை செல்கிறான். ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறது. இதுதான் பாரதி உருவாக்கிய புதிய இராமாயண கதை. இக்கதையை எடுத்துக்காட்டி இவ்வாறு இராமாயண கதையை எதிர்நிலையில் மாற்றியதற்கு பாரதி தன்னுடைய பாடல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கும் பார்வையே அடிப்படை என்கிறார் மணிகண்டன். கடலினை தாவும் குரங்கும் வெங்கணலில் பிறந்ததோர் செவ்விதழ் பெண்ணும் வீமனும் கற்பனை என்பது கண்டோம். நன்று புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கவிதை பல பல தந்தார். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுறக் கண்டோம். இது பாரதியினுடைய கவிதை. இந்த கவிதையில் இருக்கக்கூடிய பார்வைதான் பாரதி புதிய இராமாயணத்தை, எதிர்நிலை இராமாயணத்தை உருவாக்க காரணமாக இருந்தது என்கிறார் மணிகண்டன். கவிதை மிக நல்லதேனும் அக்கதைகள் பொய்யென தெளிவுற கண்டோம் என்ற பாரதி இதை போல புதிய படைப்புகளை உருவாக்கியிருக்கிறான் என்கிறார் மணிகண்டன். நண்பர்களே, பாரதியின் கவிதை உரைநடை படைப்புகளை ஒப்பிட்டு ஆராயும் போது பாரதியின் குறிப்பிட்ட கருத்து நிலையை முழுமை போக்கில் உணர இயலும் என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது பாரதியின் புகழ்பெற்ற பாடலடி. இது உணர்வு வயப்பட்டு பாரதி மொழிந்தது அல்ல. இதே போன்ற கருத்தை உரைநடையிலும் பாரதி வலியுறுத்தி எழுதியிருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகிறார் மணிகண்டன். நமக்கு தொழில் கவிதை என்றார் பாரதி. கவிதையை தொழில் என்று குறிப்பிட்டது சரிதானா என்ற விவாதங்கள் தமிழ் இலக்கிய ஆய்வு புலத்திலே நடந்தது உண்டு. அது ஏதோ போகிற போக்கில் யாப்பின் தேவை கருதி ஓரசையில் பெய்யப்பட்ட சொல் அன்று என்பது பேராசிரியர் மணிகண்டன் அவர்களினுடைய கருத்து. அவர் என்ன சொல்லுகிறார்? மிக நன்கு உணர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து ஒரு கருத்தியலின் அடிப்படையில் கவிதையை தொழில் என்று குறிப்பிடுகிறார் பாரதி என்கிறார் மணிகண்டன். பகவத்கீதையை தமிழிலே மொழிபெயர்த்த பாரதி அதற்கு எழுதிய முகவுரையிலே இப்படி சொல்லுகிறார்: உடம்பினால் செய்யப்படும் தொழில் மாத்திரமே தொழில் அன்று, மனத்தால் செய்யப்படும் தொழிலும் தொழிலேயாம். ஜபம் தொழில் இல்லையா? படிப்பு தொழில் இல்லையா? மனனம் தொழில் இல்லையா? சாஸ்திரங்களெல்லாம், கவிதைகளெல்லாம், நாடகங்களெல்லாம், சட்டங்களெல்லாம், வேதங்களெல்லாம், புராணங்களெல்லாம், கதைகளெல்லாம், காவியங்களெல்லாம் தொழில்கள் அல்லவா? இவையெல்லாம் உடம்பாற் செய்வதன்றி மனத்தாற் செய்யப்படுவன அன்றோ என்று கேட்கிறார் பாரதி. இதை எடுத்துக்காட்டி நமக்கு தொழில் கவிதை என்று பாரதி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. கவிதையையும் ஒரு உற்பத்தி படைப்பாக பார்க்கிற ஒரு பார்வை, தன்மை பாரதியிடம் இருந்தது என்பதை மணிகண்டன் எடுத்துக்காட்டுகிறார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றான் பாரதி. இதிலே கம்பனை முதலில் குறிக்கிறார் பாரதி. இதிலே ஒரு கால வரிசை பின்பற்றப்படவில்லை. மற்றொன்று, கம்பனைத்தான் குறித்தாரா என்பது. முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் பாரதி காப்பியன் போல் என்று தொல்காப்பியனைத்தான் குறித்தார், கம்பனை போல் என்று பிறகு வந்தவர்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஓரிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காப்பியன் போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் என்று சொல்லுகிற போது இந்த வரிசை முறை சரியாக வருகிறது என்பது உண்மைதான். ஆனால் பாரதி காப்பியன் போல் என்று எழுதியதான் பின்னால் கம்பன் போல் என்று சொல்லிவிட்டார்களா என்ற வினாவினை எழுப்பி மிக விரிவாக ஆராய்கிறார் பேராசிரியர் மணிகண்டன்.
இது உண்மையா? இல்லை. பாரதி வாழ்ந்த காலத்திலேயே அவரது பார்வையிலேயே வெளிவந்த பதிப்பில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது. 1919 வெளிவந்த பாரதியினுடைய கவிதை தொகுப்பில் இந்த கம்பனை போல், வள்ளுவை போல், இளங்கோவை போல் என்கிற கவிதை வெளியிடப்பட்டு விடுகிறது. எனவே பாரதியினுடைய கண் பார்வையிலேயே இது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை மணிகண்டன் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இன்ன பிற இடங்களிலும் தமிழ் பெரியோர்களுடைய ஜன்மாதினத்தை கொண்டாட வேண்டும் என்று எழுதிய உரைநடையிலும் பாரதி திருவள்ளுவர் இளங்கோவோடு கம்பனையும் இணைத்து சொல்லுகிறார் என்று மிக நுட்பமான செய்திகளை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள். நண்பர்களே, பாரதியினுடைய மற்றொரு புகழ்பெற்ற பாட்டு பாப்பா பாட்டு. பாப்பா பாட்டிலே இப்படி வரிகள் வருகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்பது பாரதியினுடைய வீரமிக்க வரிகள். பாரதி முகத்தில் உமிழ்ந்து விடு என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது, மோதி மிதித்து விடு, அவர் முகத்திலே உமிழ்ந்து விடு என்று பாரதி சொன்னானே. பாதகர்களினுடைய முகத்திலே உமிழ்வது என்பதை பாரதியே தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறான் என்பதை மணிகண்டன் எடுத்து காட்டுகிறார். பாரதி தம் வாழ்வில் ஒரு முறை பாதகம் செய்ய முனைந்த அஃறிணை முகத்திலும் ஒரு முறை உயர்திணை முகத்திலும் உமிழ்ந்த செய்கைகள் இப்பாடலடியோடு இணைத்து கருதத்தக்கன என்கிறார் பேராசிரியர் யா மணிகண்டன். ஒரு முறை பாபநாசம் சென்றிருந்த பாரதி அங்கிருந்த குரங்குகளுக்கெல்லாம் பொறி முதலானவற்றை உணவிட்டார். ஒரு பெரிய குரங்கு தான் மட்டுமே உண்ண முயன்றது. பாரதி அந்த குரங்குக்கும் கொடுத்துவிட்டு ஏனைய மற்ற சிறு குரங்குகளுக்கும் பொறியினை கொடுக்க முயன்றார். அப்போது பெரிய குரங்கு பாரதியின் மீது சீறி கடிக்க வந்தபோது அக்குரங்கினுடைய முகத்தின் மீது காரி உமிழ்ந்ததையும் உரைநடை படைப்பிலே பாரதி பதிவு செய்திருக்கிறார். திருநெல்வேலியிலே இருந்து சென்னைக்கு ரயிலிலே பாரதியும் மனைவி செல்லம்மாளும் மூத்த மகள் சகுந்தலாவும் பயணப்படுகிறார்கள். இந்த பயண நிகழ்வை சகுந்தலா தன்னுடைய என் தந்தை பாரதியார் என்கிற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ரயில் பயணத்தின் போது ஒரு மனிதன் முகத்திலே உமிழ்ந்த பாரதி ரயிலிலே சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண வகுப்பு பெட்டியிலே ஏராளமான கூட்டம், நெரிசல். எனவே பாரதி எரிச்சலோடு இருந்திருக்கிறான். இவர்கள் நாகரிகமற்று நடந்து கொள்கிறார்கள். காசில்லாமல் தான் இந்த பெட்டியில் வருகிறோம். ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே வந்தால் என்ன, ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளே நடந்து கொண்டால் என்ன என்று எரிச்சல் அடைகிறான் பாரதி. இந்த கூட்டம் தாங்க முடியாமல், சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய செய்கைகள் பொறுக்க முடியாமல் மனைவி நச்சரிக்க மதுரையிலே இறங்கி வேறு ரயிலுக்கு மாற முயன்றிருக்கிறான். பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு அடுத்த ரயிலுக்கு ஓட, அந்த ரயில் புறப்பட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் மீண்டும் தாங்கள் பயணப்பட்ட அதே பெட்டியிலே மூட்டை முடிச்சுகளோடு பயணப்பட்டிருக்கிறான் பாரதி. பாரதியினுடைய உடல்நிலையையும் பாரதியின் தோற்றத்தையும் அவனுடைய கம்பீரத்தையும் அவன் உடல் நலம் குன்றியிருப்பதையும் கண்ட அந்த பெட்டியிலே இருந்த பயணிகள் பாரதிக்கு சற்று படுத்து கொள்ள இடம் தருகிறார்கள். வண்டி தஞ்சாவூருக்கு முன்னால் ஒரு ஊரிலே நிற்கிறது. 7-8 பேர் ஏறுகிறார்கள். ஒருவன் பாரதியிடம் வந்து நின்று படுத்திருக்கிற பாரதியை தட்டி, ஏய் எழுந்திரு, உட்கார இடமில்லை, அதிலே படுக்க என்ன என்று அவர் காலிலே தட்டி எழுப்புகிறான். பாரதி விழித்து பார்த்தார். குரலில் தொனித்த அதிகாரமும் அடித்து எழுப்பிய அவமரியாதையும் அவருக்கு பெரும் கோபமூட்டியது. தூ என்று அவன் முகத்தில் உமிழ்ந்துவிட்டு திரும்ப படுத்து விட்டார். பயணி திடுக்கிட்டார். பிறகு கூச்சலிடத் தொடங்கினார் என்று எழுதுகிறார் சகுந்தலா பாரதி. இந்த நிகழ்வையும் குரங்கின் முகத்திலே உமிழ்ந்த பாரதியினுடைய அந்த செய்கையையும் இணைத்து காட்டி, இந்த பாதகம் செய்பவரை முகத்திலே நீ உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன அந்த தன்மையை பேராசிரியர் மணிகண்டன் மிக விரிவாக விளக்கி கொண்டு போகிறார். நண்பர்களே,
கற்பு என்றால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது என்ற கருத்தினை பாரதி பல்வேறு இடங்களிலே வைத்திருக்கிறார். சிட்டுக்குருவிகளுடைய நேசத்தை அவர் பல இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என கவிதை, உரைநடை படைப்புகளை ஒப்பிட்டு பார்த்து பல்வேறு புதிய செய்திகளை நம் முன்னால் வந்து எடுத்து தருகிறார் பேராசிரியர் மணிகண்டன். இளங்கோவை போல் பிறந்ததில்லை என்பது மற்றொரு கட்டுரையினுடைய தலைப்பு. இக்கட்டுரையில் பாரதியின் இளங்கோ குறித்த பாராட்டில் ஈடுபட்ட கூப்ப ராஜகோபாலன் முழுமையாக சிலப்பதிகாரத்தை அறிய முற்பட்டதை விளக்குகிறார். சி. ராமலிங்க ரெட்டி என்ற தெலுங்கர் பாரதியின் கூட்டத்தில் கலந்து கொண்டதும் பிற்காலத்தில் பாரதியின் கவிதை வெளியீட்டுக்கு அணிந்துரை வழங்கிய தன்மையையும் விவரிக்கிறார் யா. மணிகண்டன். தேனகத்த மணிமொழியாளோடு பாரதி கழித்த தெய்வ நாட்கள் என்ற தலைப்பிலான கட்டுரை இந்நூலின் மிகச்சிறந்த கட்டுரை என்பேன். தமிழின் நெடிய வரலாற்றிலே ஒரு பெரும் புலவர், ஒரு பெரும் கவிஞர் அவருடைய மனைவியோடு இணைத்து சுட்டப்படுகிற நிலை 2 பேருக்குத்தான் வாய்த்திருக்கிறது என்கிறார் மணிகண்டன். ஒருவர் வள்ளுவர் வாசுகி, மற்றொருவர் பாரதி செல்லம்மாள். பாரதிக்கு சமமாக நூல்களின் முகப்பில் இடம்பெறும் நிலை வழக்கு பெற்றிருப்பதை எடுத்துரைக்கிறார் ய. மா. பாரதிதாசன் தன் 60ஆம் அகவை காலத்திலே திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறார். அதே ஊருக்கு பாரதியாரினுடைய மனைவி செல்லம்மாள் வந்திருப்பதை கவிஞர் திருலோக சீதாராம் தெரிவிக்க, செல்லம்மாள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்ற பாவேந்தர் செல்லம்மாள் பாரதியினுடைய கால்களிலே விழுந்து வணங்கினார் என்கிற குறிப்பை அவர் தருகிறார். இதை நேரில் கண்ட தனுஷ்கோடி ராஜு பதிவு செய்திருப்பதையும் யா. மணிகண்டன் சுட்டிக்காட்டுகிறார். பாரதி தான் வாழ்ந்த காலத்திலேயே தன்னுடைய மனைவி செல்லம்மாள் பாரதியினுடைய சில கட்டுரைகளை இதழ்களிலே வெளியிட உதவியாக இருந்திருக்கிறார். நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி என தொடங்கும் பாடலை மனைவியின்பால் கொண்ட அன்பினால் பாடியதாகவும் சிறிதும் சங்கோஜமின்றி வீட்டில் பாடியதாகவும் சகுந்தலா பாரதி குறிப்பிடுகிறார். மாபெரும் படைப்பாளிகள் தங்கள் காதல் வாழ்வு, காம வாழ்வு குறித்து ஏதேனும் பதிவு செய்திருக்கிறார்களா? நமது நாட்டில் தமது காதல் வாழ்க்கையை ஒழிக்காமல் துணிச்சலாக எழுதிய ஒரே கவிஞர் கண்ணதாசனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று கேட்கிறார் கவிஞர் முருகசுந்தரம். பாரதியின் சுயசரிதை, சின்னசங்கரன் கதை உள்ளிட்ட சில இடங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய பாரதியின் இளம்பருவத்து காதல் குறித்து மிக விரிவாக ஆராய்கிறார் பேராசிரியர் யா. மணிகண்டன் அவர்கள். தேனகத்த மணிமொழியாளோடு தெய்வ நாட்கள் சில கழித்தனரோ என்ற தொடரால் ஏக்கமும் இரக்கமும் துயரமும் துணிக்க கடந்து போன காதல் வாழ்க்கையை பாரதி குறிப்பிடுகிறார் என்கிறார். பாரதி வரலாறு எழுதியவர்களில் பலர் இந்த இடத்தை மிக எளிதாக கடந்து சென்று விடுகின்றனர் என்கிறார் அவர். பாரதி ஒரு பெண்ணை ஆசையாக காதலித்த போது அவருக்கு வயது 10. காதலிக்கப்பட்ட பெண்ணுக்கு வயது 9. இந்த வயதில் காதலா? இதற்கு பெயர் காதலா என்று நாமெல்லாம் வியப்படைவோம் என்பதை அன்றைக்கே பாரதி மனக்கண்ணால் கண்டு, 9ஆய பிராயத்தள் என் விழிக்கோது காதை சகுந்தலை ஒத்தனள் என்று நீங்கள் வியந்தாலும் இது உண்மைதான் என்று பாரதி ஓதியிருக்கிறார் என்கிறார் பேராசிரியர் மணிகண்டன். சுயசரிதை படைப்பில் பாரதி சொன்ன தெய்வ நாட்கள் எனும் தலைப்பிலேயே கூப்ப ராஜகோபாலன் குறு நாடகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். பாரதி மறைந்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1943இல் இந்நாடகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுப்பையாவும் கண்ணம்மாவும் சந்தித்த காட்சி கவித்துவமாக நாடகமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிற பேராசிரியர் மணிகண்டன் அந்த காட்சி விவரிப்பையும் இந்நூலிலே அப்படியே சுவைபட தந்திருக்கிறார். இவ்வாறு பாரதியின் காதல் குறித்து மிக விரிவாக ஆராய்கிறார் மணிகண்டன். நண்பர்களே, பாரதி சொன்ன பன்றியாய் மாறிய முனிவனின் கதையின் மூலம் எது எனும் தலைப்பிலான ஒரு கட்டுரை இருக்கிறது இந்த நூலில். வாராயும் கவிதையாம் மணிப்பெயர் காதலி என தொடங்கும் சுயசரிதை பாங்கிலான கவிதை
கவிதையாகிய காதலியை பிரிந்திருந்த வாழ்க்கைக்கு பன்றியாக மாறிய முனிவனின் கதையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் பாரதி. பன்றியாக மாறிய முனிவன் தான் முனிவன் என்பதையே மறந்து பன்றி வாழ்க்கையிலேயே லயித்திருந்த தன்மையை எடுத்து காட்டுகிறார். பேராசிரியர் மு. ராமசாமி இக்கதையை சாபம் விமோசனம் எனும் தலைப்பில் நாடகமாக்கியிருக்கிறார். இக்கதையை அடிப்படையாக வைத்தே பாரதி கிருஷ்ணகுமார் அருந்தவ பன்றி பாரதி என்னும் நூலினை எழுதியிருக்கிறார். இக்கதையினுடைய மூலத்தை எங்கிருந்து எடுத்தார் பாரதி என்கிற கேள்வியை எழுப்பி மணிகண்டன் தேடத் தொடங்குகிறார். இந்த கதையை விவேகானந்தர் உபநிடதத்திலே இருந்து எடுத்துக்காட்டியுள்ளார் என்று கண்டு சொல்லுகிறார் மா. உலக புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பாளர் ஏ.கே. ராமானுஜன் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வழங்கிய நாட்டார் கதைகளை தொகுத்து ஒரு தொகுப்பினை வெளியிட்டார். ஃபோக் டேல்ஸ் ஃப்ரம் இந்தியா, எ செலக்ஷன் ஆஃப் ஓரல் டேல்ஸ் ஃப்ரம் 22 லாங்குவேஜஸ் எனும் நூலில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மணிகண்டன். பால்ய விவாகத்தை கண்டித்து பாரதி கவிதை படைக்கவில்லையா எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது. பாரதியின் எழுத்துக்களிலே இருந்து கருத்துக்களை விளக்கிக் கொண்டே போகிறார் மணிகண்டன். மலடி வயிற்று மகன் போலே அருணகிரிநாதர் பாடல் என்று பாரதி எழுதியது தவறா என்கிற தலைப்பிலும் ஒரு கட்டுரை இருக்கிறது. அருணகிரிநாதரால் பாடப்பட்ட பாடல் என்று விதந்தோதப்பட்ட இப்பாடல் அருணகிரிநாதரால் பாடப்பட்டது அன்று என்ற கருத்தும் உண்டு. இப்பாடல் அருணகிரிநாதருடையதுதான் என்று நிறுவி பாரதியினுடைய கருத்திலே பிழை இல்லை என்பதையும் நிறுவுகிறார் பேராசிரியர் மணிகண்டன். கவனம் பெறாத பாரதிதாசன் படைப்பும் பாரதிதாசன் குறித்த பாரதி எழுத்தும் என்பது மற்றொரு கட்டுரை. பாரதி குறித்த திரைப்படம் ஒன்று எடுக்க வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசனுடைய வாழ்நாள் கனவு. மறைவெய்வதற்கு முன்னர்தான் பாரதிதாசன் திரைக்கதையை எழுதி முடிக்கிறார். அவருடைய மறைவினால் பாரதி திரைப்படம் கனவாகவே நிலைத்துவிட்டது. திரைப்படத்துக்காக பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பணுவல் பாவேந்தரின் புதல்வர் மன்னர் மன்னன் அவர்களால் 2000ஆவது ஆண்டிலே வெளியிடப்பட்டது. பாட்டுப் பறவைகள் பாரதி பாரதிதாசன் விளக்க நூல் என்ற தலைப்பில் இந்த நூல் அமைந்ததால் இந்நூல் பல பேருடைய கவனத்தை பெறவில்லை என்கிறார் மணிகண்டன். ஒருவேளை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாரதி திரைக்கதை என்ற தலைப்பிலே இந்நூல் வெளியிடப்பட்டிருந்தால் எல்லோருடைய கவனத்தையும் அது பெற்றிருக்கும். ஆனால் பாட்டுப் பறவைகள் என்கிற தொகுப்பிலே ஒரு பின்னிணைப்பை போல இந்த திரைக்கதை என்பது திரைக்கதை வசனம் என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பது பல பேருடைய கவனத்தை பெறவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு எடுத்து காட்டுகிறார் மணிகண்டன். புதுச்சேரியின் புயலின் போது பாவேந்தர் பாரதிதாசன் சிக்கிய நிகழ்வை பாரதி பதிவு செய்த தன்மையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பாரதியின் இந்தியா 4 தமிழறிஞர்கள் தொடர்பான அரிய பதிவுகள் என்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை இந்நூலிலே இருக்கிறது. செல்வ கேசவராய முதலியார், கா. நமச்சிவாய முதலியார், நாமு வேங்கடசாமி நாட்டார், முத்துராமலிங்கம் பிள்ளை ஆகியோருக்கும் பாரதிக்கும் இருந்த உறவு நிலையை பேராசிரியர் மணிகண்டன் எடுத்து காட்டுகிறார். வாழ்ந்த காலத்தில் பாரதி அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு என்கிற மிக முக்கியமான ஒரு கட்டுரையும் இந்நூலிலே இருக்கிறது. பாரதி பொருள் வளமின்றி மிகவும் சிரம தசையிலே இருந்தார் என்பது பொதுவாக சொல்லப்படுகிற ஒன்று. கவிராஜன் கதையிலும் கூட கவிஞர் வைரமுத்து அவர்கள் பாரதி யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்துப்போனான் என்று குறிப்பிடுவார். எனவே இணைந்தே இருப்பது புலமையும் வறுமையும் என்கிற பொது விதிக்கு பாரதியும் விலக்காகாமல் இருந்தான் என்று சொல்லப்படுவது ஒரு மரபு. அப்படி பாரதி முற்றிலும் வறுமையில் இருந்தபோதும் கூட அவனுடைய தேவைக்கு எல்லாம் பொருள் கிடைத்தது என்பதையும் மணிகண்டன் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லி நிறுவுகிறார். பாரதியினுடைய விடுதலைக்காக கடலூரிலே சிறை வைக்கப்பட்ட போது பாரதியினுடைய விடுதலைக்காக பல பேர் முயற்சி செய்ததையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பாரதியாருடைய பேச்சுக்கு நுழைவு கட்டணம் விதிக்கப்பட்டதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பாரதி பல்வேறு ஊர்களுக்கு உரையாற்ற சென்றபோது அவரை வரவேற்ற தன்மையையும்
பெரும் கூட்டம் கூடிய தன்மையையும் யா மணிகண்டன் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பாரதியினுடைய வருகையை பறையடித்து ஊர் முழுவதும் தெரிவித்து வரவேற்றமை குறித்த தகவல்களை தருகிறார் நூலாசிரியர். பாரதி இறந்தபோது மிகச்சிலரே வந்திருந்தனர் என்ற எண்ணிக்கையை நாம் அடிக்கடி பேசுவது உண்டு. இது பாரதியை அங்கீகரிக்காத எண்ணிக்கையா என்ற கேள்வினை எழுப்பி சிந்திக்கிறார் மணிகண்டன். பாரதியின் தம்பி கூட ஓரிரு நாட்கள் கழித்தே பாரதியினுடைய மரணத்திற்கு வந்து சேர முடிகிறது என்கிற அந்த கால சூழலையும், அதைப்போல பாரதியினுடைய சீடராகிய ரா கனகலிங்கம் மறுநாள் பத்திரிகையை பார்த்துத்தான் பாரதியினுடைய மரண செய்தியையே அறிந்து கொண்டார் என்கிற செய்தியையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பெரியார், ராஜாஜி, திருவிக உள்ளிட்டோர் இருந்த காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாரதியினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்ப நிதியாக ரூபாய் 1000 கொடுத்து உதவியதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு பல்வேறு கருத்துக்களை அறிஞர் யா மணிகண்டன் அவர்கள் இந்த நூலிலே எடுத்து காட்டுகிறார். இந்த கட்டுரைகள் உண்மையில் பாரதி இயலில் இதுவரை கவனம் பெறாமல் இருந்த, கவனத்திலே கொள்ளப்படாமல் இருந்த பல செய்திகளை கொண்டு வந்து நம் முன் கொட்டுகிறது என்றால் அது மிகையல்ல. நண்பர்களே, ஏராளமாக பாரதியை குறித்த ஆய்வுகள் வந்திருக்கிற நிலையிலும் இன்னும் பாரதி குறித்து ஆய்வு செய்ய ஏராளமாக இருக்கிறது என்பதையே அறிஞர், பேராசிரியர், முனைவர் யா மணிகண்டன் அவர்கள் இந்த நூலின் பரப்பெங்கும் சொல்லிச் செல்கிறார். உண்மையில் பாரதி இயலில் அக்கறை கொண்ட, பாரதி ஆய்விலே அடியெடுத்து வைக்க முனைகிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இது என்று சொல்லி இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.